صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஆயானா என்ற மாணவிக்கு. இதை தொடர்ந்து எங்களுடைய பாடசாலை அல்மினா மகா வித்யாலயத்துடைய அதிபர் STK ரஹ்மான் அதிபர் அவர்களை இங்கு பேசுவதற்காக வேண்டி நான் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸல்லம் அம்மா பஅத். இன்றைய நாள் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வியூகம் ஊடக வலைப்பைச் சேர்ந்த கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற வேலைப்பாயினூடாக எமது பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்ற வியூகம் குழுவினரை இப்போது நான் வரவேற்றவனாக, அத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த மஜித்புர தமங்கடுவ பிரதேசத்தினுடைய உலமா சபையினுடைய கௌரவ உறுப்பினர் சஹான் அல் ஹாஃபில் மௌலி அவர்களையும், அவரோடு வருகின்றிருக்கின்ற சகோதரர் ஃபைரூஸ் அவர்களையும், அதே போன்று எங்களுடைய பாடசாலை வெள்ளப்பெருப்பில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் ஒன்று எமது அல்மினா முஸ்லிம் மகா வித்தியாலயம். அந்த வகையிலே இந்த மாணவர்களுக்கு உதவுகின்ற வகையில் நாம் ஒரு நிர்வாகத்தை போட்டும் அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய சிரேஷ்ட ஆசிரியர், எங்களுடைய அதிகமான பொறுப்பை எடுத்து இரவு பகலாக மாணவர்களுக்கான உதவி செய்யக்கூடிய முத்தைசர் அவர்களையும், அதே போன்று மாணிக்கம்பட்டி ஆர்டிசியுடைய கௌரவ தலைவர் மற்றும் எமது பாடசாலையினுடைய STC உறுப்பினர் சகோதரர் சஃபீர் இக்பால் அவர்களையும், எல்லா நிகழ்வுகளிலும் இந்த ஊருக்காக வேண்டி அயராது பாடுபடுகின்ற எமது உலமா சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அல் ஹாஃபில் மௌலவி, எமது பள்ளிவானுடைய பேசிமாம் மற்றும் தமங்களுடைய இணைப்பாளர், அதே போன்று இந்த பாடசாலையுடைய STC உறுப்பினர் அல் ஹாஃபில் மௌலி சுக்ரி மௌலி அவர்களையும், அதே போன்று எம்மோடு இந்த இணைந்திருக்கக்கூடிய சகோ ஜலீல் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பாடசாலையிலே வெள்ளப்பெருக்கின் போது அதிகமான உதவிகளை சுத்தம் செய்வதற்காக வேண்டி அவருக்கு தெரிந்த பெரும்பான்மை சமுதாயத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 138 பேருக்கு மேலான ஆட்களை கொண்டு வந்து NPPயினுடைய மூத்த உறுப்பினரும் கொட்டாசைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஜலீல் அவர்களையும் வரவேற்றவனாக உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், பொன்னோரை மாவட்டத்திலே மாணிக்கப்பட்டி செய்யக்கூடிய கிராமம் மிகவும் புராதன வரலாற்றை கொண்ட ஒரு கிராமம். இங்கே தனிமையாக முஸ்லிம்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு கிராமம். இங்கே வெஹர என்று சொல்லக்கூடிய ஒரு விஹாரை ஒன்று இருக்கின்றது. அது சென்ற ஆண்டு காலத்திலே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டதுக்கு முன்னால் எந்தவித கலப்பும் இல்லாமல் இருந்த ஒரு கிராமம் தான் மாணிக்கப்பட்டி கிராமம். இங்கே உள்ள மக்கள் அதிகமாக விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த பாடசாலை வரலாற்றை பொறுத்தவரை 1969ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது ஜனபத என்ற பெயரிலே தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாகும். அதே போன்று 2017ஆம் ஆண்டு ஓலெவல் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது கூட நல்ல ரிசர்ச்சை எடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 80% இதை எடுத்து ஒரு சாதனை படைத்தவர்கள். 2023ஆம் ஆண்டு இப்போது இருக்கக்கூடிய SCனுடைய அயராத உழைப்பின் காரணமாகவும் ஆர்சி உழைப்பின் காரணமாகவும் ஏலெவல் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு அருகிலே ஒரு தேசிய பாடசாலை இருக்கின்றது. அதுவும் மாணிக்கப்பட்டின பேரில் ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு அது முஸ்லீம்களுக்கு போனதுக்கு பின்னால் இப்போ தேசிய பாடசாலையாக இருக்கின்றது. அந்த பாடசாலைக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் இங்கிருந்து அதிகமாக செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு அதுகளை ஆரம்பிக்காமல் கலைப்பிரிவை மாத்திரம் இங்கே ஆழ்படும் நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு கல்வி பணிப்பாளர் இருந்தார். முஸ்லீமின் சொல்லக்கூடிய அவர்கள் ஊடாகத்தான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. காரணம் என்ன, எங்களுக்கு இளம் சிலை நிறைய பிள்ளை ஓரளவு பிறகு போறல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோம் திருமணம் முடிச்சு வைக்கிறது. அதற்காக வந்து எங்களுடைய அந்த SSC சேர்ந்து நாங்கள் ஒரு கலைப்பிரிவு ஆரம்பித்தோம். அல்லாவுடைய கிருபையின் காரணமாக 6 பேர் எக்ஸாம் எழுதினாங்க, 4 பேர் யூனிவர்சிட்டி ஈடுபட்டாங்க. இது ஒரு வரலாறு. அதே போன்று இது ஒரு பகுதி வளமாக நிறையமாக பாதிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. ஏன்னா இங்குள்ள மக்கள், இங்குள்ள வளங்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்களுடைய OBA, STC மற்றும் ஊர் மக்கள் உதவினால் தான் செய்ய. உங்களுக்கு தெரியும், முன்னால் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர் ஏஜு பாய்ஸ் அவர்கள்
அவர்கள் அவருடைய தனி பில்டிங் தான் இந்த இது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பெறுமதியான பில்டிங் அவருடைய சொந்த இதிலே கட்டித்தந்தார்கள். ஆனால் எங்களுக்கு இன்னும் தேவை இருக்கின்றது, இன்னும் வகுப்பறை தேவை இருக்கின்றது, மனசால கூட தேவை இருக்கின்றது, தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் நான் நீட்டிக்கொண்டு சொல்ல விரும்பவில்லை. அந்த வகையில் இன்று வரைந்திருக்கக்கூடிய டித்வா புயல் சம்பந்தமாக வெள்ளப்பெருக்கம் மற்றும் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகளின் பங்களிப்புடன் வீகம் டிவி முன்னெடுப்படுத்தும் கல்விக்காய் கரம் கொடுப்போம் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக வருகின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லா ஹைர். எங்களுடைய மதிப்புக்குரிய அதிபர் அல்மினா மகா வித்தியாலயத்துடைய அதிபருக்கு மனமார்ந்த நன்றிகள். இதைத் தொடர்ந்து வியூகம் டிவியுடைய முகாமையாளர் எஸ் ஜனுஸ் அவர்களை பேசுவதற்காகவே நான் இங்கே அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. உண்மையிலேயே வியூகம் டிவி கடந்த 10 வருடங்களாக குரலற்ற மக்களின் குரலாக இயங்கி வருகிறது. அந்த அடிப்படையிலே வியூகம் டிவி ஆரம்பித்த காலத்திலிருந்து கல்விக்காய் கரம் கொடுப்போம் என்கின்ற துணிப்பொருளிலே நாங்கள் இந்த வேலை திட்டங்களை நாட்டிலே ஏற்படுகின்ற பல்வேறு அசாதாரண சூழல்களிலே நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த மாதத்திலே நாங்கள் கண்டி மாவட்டத்திலே கம்பளை கெலியோய குறிப்பாக கண்டி மாவட்டத்திலே எமது கல்விக்காய் கரம் கொடுப்போம் வேலை திட்டத்தை முன்னெடுத்து அங்கும் ஒரு தொகுதி மாணவர்களுக்கு நாங்கள் எமது கல்வி கற்றல் உபகரணங்களை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் மாணிக்கம்பட்டி என்பது எமது அதிபர் அவர்கள் சொன்னது போல ஒரு புராதான ஒரு கிராமமாக இருக்கிறது. இலங்கை ராஜ்யத்தின் அரச வம்சங்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம் புலனறுவை. எனவே அந்த மாவட்டத்திலே தனிப்பெரும்பான்மையோடு வாழ்கிற ஒரு ஊர் மாணிக்கம்பட்டி. அந்த அடிப்படையிலே இந்த மாணிக்கம்பட்டி பாடசாலையிலே குறிப்பாக அதன் அதிபராக இருக்கின்ற மரியாதைக்குரிய எஸ்டி கலீல் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த எல்லோருக்குமே நாங்கள் முதற்கண் ஆத்மார்த்தமான நன்றிகள். குறிப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்கள் முதற்கண் நன்றி கூற வேண்டும். இதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகளின் அந்த நிதி பங்களிப்பு கணிசமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களது மண்ணைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியுடைய முக்கியஸ்தர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அதிகப்படியான வாக்குகளை பெற்ற மரியாதைக்குரிய நவாஸ் மௌலவி அவர்கள் குறிப்பாக என்னிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். இந்த அனர்த்த காலங்களிலே அதிகமாக ஊடகங்களிலே பேசப்படாத ஒரு ஊர் புலனறுவை மாவட்டம். புலனறுவை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் இருந்தபோதும் அதிகளவு பேசப்படாத ஒரு பிரதேசமாக இருந்தது. எனவே புலனறுவை மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதிலே நவாஸ் மௌலவி உட்பட்ட பலர் நமக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அதுபோல் எமது உறவுகள் நண்பர்கள் வியூகம் டிவியுடைய பல அன்பர்கள் இந்த புலனறுவை மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எம்மால் முடிந்த இந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த புலனறுவை மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த விடயங்களை நெறிப்படுத்துவதற்கு மரியாதைக்குரிய மௌலவி சஹான் அவர்கள் அதுபோல வெளிநாட்டில் இருந்த போதும் இதனை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கின்றார் புகாரி மௌலவி அவர்களை மறந்துவிட முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி, குறிப்பாக இந்த உலகத்தில் நாங்கள் எதை அழித்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் கல்வி என்பது அழிக்க முடியாது. எனவே எந்த அனர்த்தம் வந்தாலும் கல்வி அழியக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. எனவே அதனை கருத்தில் கொண்டு நாங்கள் அதிகமாக யோசித்த விடயம் கல்விக்கு எங்களால் முடிந்ததை செய்வோம் என்று சொல்லி, எனவே இது எங்களால் முடிந்த ஒரு உதவி, எல்லோருடைய ஒத்துழைப்போடு இதனை செய்திருக்கின்றோம். எனவே அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இந்த எமது விடயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு எந்த நிலையிலும் கல்வி என்கின்ற அந்த உன்னதமான கனதியான விடயத்தை அழித்து விட வேண்டாம். கல்வியை எப்போதுமே நீங்கள் கற்றால் இன்னும் 4 பேருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், 4 பேரை வாழ வைக்க முடியும். எத்தனை அனர்த்தம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். கல்விக்கு உங்களது கரிசனையை அதிகமாக காண்பியுங்கள். அதற்கு உதவுவதற்கு பலர் இருக்கின்றார்கள். எனவே இந்த புலனறுவை மாவட்டம் என்பது கிழக்கு மாகாணத்துக்கு மிக நெருக்கமான ஒரு மாவட்டம்.
நெருக்கமான உறவுகள் நண்பர்கள் வாழ்கிற ஒரு மாவட்டம். அந்த அடிப்படையிலே வியூகம் டிவி இந்த பணியை இங்கே செய்வதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு தொகுதி நான் நினைக்கின்றேன் என்று ஒரு 70க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் இங்கே வழங்குவதற்கு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு ஒத்துழைத்த எல்லோருக்கும் நமது உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகள், அதுபோல் இந்த பொலனறுவை மாவட்டத்திலே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது முதற்கட்டமாக அனைத்து பிரதேசங்களுக்கும் ஊக்கத்தொகையாக உதவிகளை செய்த மௌலவி நவாஸ் மௌலவி அவர்களும் இந்த இடத்துக்கு நாங்கள் பொலனறுவை மாவட்டத்தை வர வேண்டும் என்பதில் அவரும் எங்களுக்கு கரிசனையோடு ஒத்துழைப்புகளை நல்கியிருக்கிறார். அவருக்கும் இந்த வேளையில் நன்றி கூறி, ஏனைய உறவுகள் எல்லோருக்கும் நன்றி கூறி, மரியாதைக்குரிய அதிபர் அவர்கள் கலீல் ரஹ்மான் அவர்களுக்கும் நன்றி கூறி, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த உதவியை நீங்கள் பெரும் மனது கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய துவாக்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி, இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக மற்றொரு சகோதரருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த அமானிதம் கொண்டு சேர்க்கப்படுவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. இது எனது மனதிலே கடும் பாரமாக இருந்தது. மற்றவர்கள் தந்த இந்த அமானிதத்தை கொண்டு சேர்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் வாகன வசதிகள் கிடைக்காத ஒரு காரணமாகிவிட்டது. அதனால் தான் இவ்வளவு கொஞ்சம் சுணங்கிவிட்டது. அதற்காக மன்னிப்பு கேட்டு, எனவே இந்த நிகழ்வுக்கு வாகன உதவிகளை செய்திருக்கின்ற அன்பு சகோதரர் தம்பி என்எம் சியாம் அவர்களுக்கும் இந்த வேளையிலே எஸ்என் டெக்னாலஜி சகோதரர் சியாம் அவர்களுக்கும், அதுபோல் என்னுடைய மைத்துனர் ஏஎம் உவைஸ் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை கூறி, ஒட்டுமொத்தமாக எமது வியூகம் குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா வியூகம் டிவி முகாமையாளர் எஸ் ஜனுஸ் அவர்களுக்கு. அடுத்ததாக எங்களுடைய பாடசாலையுடைய முழு விடயங்களையும் கண்காணித்து பாடசாலைக்குரிய அனைத்து குறைபாடுகளையும் தன்னால் முடியுமான அளவுக்கு நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய எங்களுடைய சிரேஷ்ட ஆசிரியர் முத்தாஹிர் சார் அவர்களை நான் இங்கே அழைக்கின்றேன், பாடசாலையுடைய சில விடயங்களை கூறுவதற்காக வேண்டி. அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. பொலனறுவை மாவட்டம் பொறுத்தவரையில் சுமாராக 20 கிராமங்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மிக முக்கியமான ஒரு கிராமம் தான் மாணிக்கம்பட்டி கிராமம். எமது பாடசாலையை பொறுத்தவரையில் முற்றுமுழுதாக பாடசாலை பாதிக்கப்பட்டு சகல ஆவணங்களும் அளிக்கப்பட்ட ஒரு பாடசாலை. அந்த வகையிலே இங்கே உதவி செய்ய வந்திருக்கும் என்னுடைய வியூகம் டிவி முகாமையாளர் உட்பட அனைவர்களுக்கும் நன்றி. அதற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் நன்றி. அவங்களை நாங்கள் வரவேற்கிறோம். பொலனறுவை மாவட்டத்திற்கு உண்மையிலே இங்கு முற்றுமுழுதாக சகல ஆவணங்களும் அளிக்கப்பட்டதால் பல்வேறுபட்ட குறைபாடுகள் இங்கு காணப்படுகின்றன. சுமாராக 650 மாணவர்கள் இங்கு கல்வி கற்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு தேவையான எழுதுகருவிகள் இன்னும் தேவைப்படுகின்றன. அதேபோல் இந்த மாணவர்களுக்கு ஷூ, பேக் என்பன தேவைப்படுகின்றன. அதேபோல் காரியாலயத்தை பொறுத்தவரையில் ஃபோட்டோ காப்பி மெஷின், ஆம்ப், அதே போல் காரியாலய நிறைய உபகரணங்கள், ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய கபர்ட், இப்படியான அம்சங்கள் இங்கு தேவைப்படுகின்றன. அதோடு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த பாடசாலையில் இயங்கி வந்த லைப்ரரி, நூலகம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டுள்ளது. மிக பழமை வாய்ந்த நூல்கள் இங்கே இழக்கப்பட்டு நாங்கள் ஒரு அவல நிலையில் இருக்கின்றோம். நூலகத்தை விருத்தி செய்வதற்கு ஒரு குழு வந்திருக்கிறார்கள், அது இன்னும் போதாமல் உள்ளது. எனவே நூலகம் சம்பந்தமான விடயம் சம்பந்தமாக நல்ல தெரிந்த மாவட்டம்தான் கிழக்கு மாகாணம். அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் இந்த வியூகம் டிவியில் உள்ள யாரெல்லாம் அதுக்குரிய அங்கத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மக்களும் எங்களுடைய பாடசாலைக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அறிய தருகின்றோம். இந்த மாணவர்கள் ஒரு அப்பாவித்தனமான முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். தற்போது உங்களுக்கு பார்க்க முடியும், யூனிஃபார்ம் இல்லாத நிலைமையிலும் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த பாடசாலைக்கு. சாதாரண ஒரு கிராமம், விவசாயம் சார்ந்த ஒரு கிராமம், சிலவர்கள் தான் வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த வறுமை கோட்டுகளில் உள்ள இந்த மாணவர்களுக்கும் இந்த பாடசாலைக்கும் உங்களான இயன்ற உதவிகளை இந்த வியூகம் டிவி ஊடாக செய்யுமாறு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்வதோடு, உண்மையிலே இந்த பொலனறுவை மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த வியூகம் டிவி ஊடாக எங்களுடைய குறைகளை கேட்டு இந்த உதவிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகள் அல்லது முன் எச்சரிக்கைகளை செய்வதற்காக, அதாவது முன் தயார் நிலை ஒன்றை எங்களுக்கு ஏற்படுவதற்காக ஒரு சந்தர்ப்பம் ஒன்றை தந்த எங்களுடைய வியூகம் டிவியுடைய முகாமையாளர் சகோதரர் ஜனுஸ் அவர்களுக்கும், அதேபோல் இந்த மாணவர்களுக்கான எழுதுகருவிகளை வழங்குவதற்காக வேண்டி
உதவி செய்திருக்க கட்டாரில் இருக்கின்ற எங்களுடைய புலனறுவை மாவட்டத்தை சேர்ந்த நவாஸ் மௌலவி மற்றும் புகாரி மௌலவி, அதோடு இங்கு பல உறவுகள் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மஜித்புரத்தில் உள்ள எங்களுடைய உலமா சபையினுடைய ஒரு தலைவராக இருக்கும் மஜித்புர பள்ளியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மௌலவி சஹான் மௌலவி அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கிற உதவியாளர்கள் மற்றும் இங்கே எஸ்டிசி உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த பாடசாலை அதிபர் என்னிடம் இந்த முகாமைத்துவ அதாவது வெள்ள நிவாரணம் கொடுப்பதற்கான முகாமைத்துவ தலைவராக இந்த பாடசாலையை நியமித்து இந்த அப்பாவித்தனமான இந்த மாணவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பணி எங்களுடைய அதிபர் தந்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த உதவிகள் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றன. இவைகளை எங்களுக்கு தந்து உதவுமாறு அன்பாக வேண்டுவதோடு அனைவர்களுக்கும் நன்றி. ஜிசாக்குமுல்லா ஹைர். நிச்சயமாக மௌலவி அவர்கள் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அவர்கள் சொன்னது போல இந்த பாடசாலை பல தேவைகளோடு இருக்கிறது. 13 அடிக்கும் மேலான வெள்ள நீர் இங்கே பாய்ந்திருக்கிறது. நாங்கள் பார்த்தபோது நாங்கள் இந்த நேரலை முடிந்தது பிறகு இந்த பாடசாலையுடைய தற்போதைய நிலவரத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காக இருக்கின்றோம். எனவே அதிகமாக உதவி தேவைப்படுகின்ற ஒரு இடமாக இந்த மாணிக்கம்பட்டி இருக்கிறது என்பதை நாங்கள் இப்போது நேரடியாக கண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்திருக்கின்றோம். எனவே இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய உறவுகளும் இந்த மாணவர்களுக்கும் இந்த பாடசாலையை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே மாணிக்கம்பட்டி குறிப்பாக புலனறுவை மாவட்டத்தின் அத்தனை கிராமங்களும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மாணிக்கப்பட்டியின் ஒரு கல்வி சொத்தாக இந்த பாடசாலை இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பாடசாலைக்கு இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகள் அதிகம் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மாணவர்களுக்கு சகான் உண்மையில் இந்த விடயத்தை தொகுத்து வழங்குவதற்கு சகான் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அண்மையில் எமது நாட்டில் ஏற்பட்ட தித்வா புயலின் மூலமாக பாதிக்கப்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக எமது புலனறுவை மாவட்டத்தில் அதிலும் குறிப்பாக மாணிக்கம்பட்டி கிராமம் முற்றுமுழுதாக சேதத்துக்குள்ளாகியது. அந்த வகையிலே எமது பாடசாலையில் கல்வி கற்கின்ற குறிப்பிட்ட சில மாணவர்களுக்காக கல்விக்காக கரம் கொடுப்போம் என்ற துணிப்போரின் கீழ் வியூகம் டிவியின் முகாமையாளர் ஜனூஸ் சகோதரர் அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உதவி திட்டத்தை நாங்கள் வழங்குவதற்காக ஆரம்பிக்க இருக்கின்றோம். இதனை முதலில் வழங்குவதற்காக வேண்டி கல்லூரியின் அதிபர் எஸ்டி கலீல் ரஹ்மான் மஜீதி BA சேர் அவர்களை அழைக்கின்றேன். இதனை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மாணவர்களை வரிசையில் வருமாறு அழைக்கின்றோம். அப்படியா
அப்படியே வந்து அப்படியே சரி அப்படி வாங்கல வரிசையா வாங்க. வந்து எங்களுடைய குறைபாடுகளை தன்னால் முடியுமான அளவுக்கு நிறைவேற்றிய எங்களுடைய வியூகம் டிவிக்கு முழுமையாக நன்றியை தெரிவிப்பதுடன் இதுக்காக வேண்டி பாடுபட்ட வெளிநாட்டு உறவுகள் உள்நாட்டு உறவுகள் அனைவர்களையும் கண்ணியமாக வரவேற்றவனாக அத்தோடு இந்த நிகழ்வுக்காக வேண்டி இங்கு வருகை தந்திருந்த எங்களுடைய அதிபர் அல்மினா மகாவித்யாலய அதிபர் அத்தோடு எஸ்டிசியுடைய உறுப்பினர் சகோதரர் சபீர் அவர்கள் அத்தோடு எங்களுடைய தமன்கழுவ ஜெமியத் உலமாவுடைய உறுப்பினர் மௌலவி சஹான் அவர்களையும் வியூகம் டிவியுடைய முகாமையாளர் எஸ் ஜனுஸ் அவர்களையும் அதே போன்று என்எம் சியாம் அவர்களையும் அத்தோடு உவைஸ் அவர்களையும் எங்களுடைய இஸ்லாஹி பைருஸ் மௌலை அவர்களையும் எங்களுடைய என்பிபியுடைய மூத்த உறுப்பினர் மஹஜன ஆரக்ஸாவுடைய தலைவருமான சகோதரர் சலீல் அவர்களையும் எங்களுடைய முத்தாயிசர் அனைவர்களையும் வரவேற்றுவனாக இங்கு வருகை தந்ததற்காக வேண்டி ஜஸாக்குமுல்லாஹ். அத்தோடு எங்களுடைய மாணவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ். வியூகம் டிவி இடத்துல முக்கியமாக வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், ஜனு சார், எங்களுடைய ஊருடைய விடயங்கள் தெரியும், உங்களால் முடியுமான உதவியை செஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா அதில் இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை முடியுமான அளவுக்கு பூர்த்தி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்ன சார் பெட்டி அப்படியே பெட்டி அங்கே பெட்டி
பெட்டி நான் கொண்டு வந்த பெட்டி இதுக்கு கொடுப்பு கீழே ரெண்டு பெட்டி கீழே தண்ணி பாருங்க இதை பாருங்க பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் நஹ்மது வனுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். எனது அழைப்பின் பேரில் எனது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த வியூகம் டிவியின் முகாமையாளர் எஸ் தனுஷ்நானா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையில் ஏற்பட்ட எமது பேரழிவின் காரணமாக எங்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளியூரிலிருந்து வருகை தந்ததற்காக வேண்டி நான் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று எங்களுடைய இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஏனைய குறைபாடுகளையும் செய்து தருவதற்காக வேண்டி முன்வந்துள்ளார்கள். அவர்களுக்கு அதேபோன்று இன்னும் யார் யாரெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய தொழில், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத் செய்து கொடுப்பானாக என்று பிரார்த்திப்பனாக. இந்த உதவி திட்டத்திற்காக வேண்டி வெளிநாடுகளிலும் அதேபோன்று உள்ளூர்களிலும் இருந்து யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியிலும் அதேபோன்று குடும்ப வாழ்க்கையிலும் செல்வ செழிப்புகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுப்பானாக என்று இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக எமது வியூகம் டிவியின் முகாமையாளர் சிறு வார்த்தைகள் பேசுவார். சரி, இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா? எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. சந்தோஷமா? சத்தம் போடுங்க. அப்போ எல்லாரும் நல்லா படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான். அதை நாங்கள் ஒரு காணொளி வடிவில் உங்களுக்கு வழங்கணும். என்னென்னா, இதுக்கு உதவி செய்தவங்க பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்க உங்களுக்காக மென்மேலும் துஆ செய்வாங்க, மென்மேலும் உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். 50 வருடங்கள் கடந்திருக்கேன் இந்த பாடசாலை, ஒரு பழம்பெரும் பாடசாலை. எனவே இந்த பாடசாலை இனியும் இப்படி இருக்கக்கூடாது. இந்த பாடசாலை இனியும் அடுத்த கட்டம் நோக்கி பயணிக்க வேண்டும். எனவே அதற்கு நீங்கள் இங்கே படிக்கின்ற பிள்ளைகள் இந்த பாடசாலையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான அத்தனை வழிகளையும் செய்ய வேண்டும். உங்கள் கல்வியால் இந்த பாடசாலையை இந்த உலகம் பேசுகிற ஒரு பாடசாலையாக மாற்ற வேண்டும் என்று கூறி, சரி, மீதமாக இருக்கிற இந்த கற்றல் உபகரணங்களையும் எங்கள் அதிபரிடம் நாங்கள் கையளிக்கின்றோம். மரியாதைக்குரிய அதிபர் கலீல் ரஹ்மான் அவர்களிடம் நாங்கள் இதனை கையளிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கல்விக்காய் கரம் கொடுப்போம் வேலை திட்டம் குறிப்பாக 10 வருடங்களாக குரலற்ற மக்களின் குரல் வியூகம் டிவி முன்னெடுத்து வருகிறது. அந்த அடிப்படையிலே டித்வா பெரும்புயல் பேரனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட எமது மாணவர்கள் நாடு பூராக இருக்கின்றார்கள். அதிலும் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட எமது புலனறுவை மாவட்டம் மாணிக்கம்பட்டி மாணவர்களுக்கு இந்த எமது கற்றல் உபகரணங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இதற்கு உதவி செய்த உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகள் அனைவருக்கும் எமது ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகள், நன்றிகள். குறிப்பாக அவர்களது அனைத்து வளங்களும் நலங்களும் பெருக வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த இடத்திலே எனக்கு யார் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்களோ அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி கூறிக்கொண்டு, குறிப்பாக இந்த பாடசாலையை தேர்வு செய்து கட்டாயம் மாணிக்கம்பட்டி மாணவர்கள் வெகு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த உதவி போய் சேர வேண்டும் என்பதிலே வெளிநாட்டில் இருந்தபடி இதனை ஒருங்கிணைத்த புகாரி மௌலவி அவர்கள், அதுபோல இங்கே கல்லலையைச் சேர்ந்த சகோதரர் சஹான் மௌலவி அவர்கள் எமது வியூகம் ஊடகத்துடைய ஒரு குழுமத்தில் இருக்கின்றார். அதுபோல் இங்கே இருக்கின்ற அதிபர் உள்ளிட்ட எமது பாடசாலை எஸ்டிசி உறுப்பினர்கள், ஏனைய நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக ஒரு வாகன உதவி தேவை என்பதால் சகோதரர் சியாம் அவர்கள் இணைந்திருக்கின்றார், அவருக்கும் நன்றி கூறி, மைத்துனர் AM உவைஸ் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி, ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக புலனறுவை மாவட்டத்தில் இது போன்ற பணிகளை முன்னெடுக்கின்ற நவாஸ் மௌலவி அவர்களுக்கும், அதுபோல இந்த வேலை திட்டத்துக்கு வியூகம் டிவியை நம்பி பல உதவிகளை செய்திருக்கின்ற பொருளால், பணத்தால், கற்றல் உபகரணங்களால் எமக்கு தந்துதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் எமது ஆத்மார்த்தமான நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.
கொரோனா